ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் பில்வ மரம் காயோடு இருக்குது பாருங்கள். இந்த குருஞான சம்பந்தர் வணங்கிய இது தர்மபுரீஸ்வரர் சிவபெருமான். இந்த தர்மபுரீஸ்வரர் இந்த சாமி குருஞான சம்பந்தர் வணங்கிய தெய்வம் தர்மபுரீஸ்வரர். அவர் கனவுல சிவபெருமான் நீ தர்மபுரத்திற்கு போ, அங்கு தர்மபுரீஸ்வரர் இருக்கார், அவரை வணங்கி இருன்னு சொன்ன அதானே. ஏன்னா இங்கேயே இருந்தவங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி 70 சும்மா 70 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்கிறாங்க. அவங்க இங்கே பிறந்து வளர்ந்து இவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நான் அவங்க பின்னால் நான் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டு வரேன் உங்களுக்காக, மக்களுக்காக. ஆதி சுவாமி இங்கே தான் சுவாமி வில்வாரணேஸ்வரர் தர்மபுரம். இது அகஸ்தியர் மெயின்டைன் பண்ணார் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம். அகஸ்தியர் அவர் குருஞான சம்பந்தரை பார்த்தோன்னே நீ இனிமேல் செய்ப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் அப்புறம் இந்த குருஞான சம்பந்தர் வரிசையாக பரம்பரையாக இந்த ஆதீனங்கள் வந்தன. வைத்தீஸ்வரன் கோயில் இவங்களுது, சீர்காழி இவங்களுது, திருவையாறு இவங்களுது. ஓகே, இத்தனை கோவில் இருக்குது, 27 கோவில் இருக்குது. 27 கோயிலுக்கும் திருவாவடுதுறை ஆதீனம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு பிரான்ச் மாதிரி. இவங்க ஒரு பிரான்ச்சுன்னா அவங்க ஒரு பிரான்ச்சு. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நாட்டில் கடவுளுடைய பக்தியும் அதிகமாக இருக்குது. ஏதோ மக்கள் கொஞ்சம் நல்ல முறையில் தவறு செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த ஆதீனங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன சிறப்புன்னு எனக்கு புரியல. நீங்கள் இப்போ சொன்னதுனால எனக்கு விளக்கம் கொஞ்சம் புரியுது. ஆமாம், அதாவது மனுஷனை திருத்தத்துக்கு ஒன்று சட்டம், ஒன்று சட்டம், ஆன்மீகம், தெய்வங்கள் இல்லைன்னாலும் ஆதி காலத்தில் இவங்கெல்லாம் வணங்கி இருக்கிறதுனால நாட்டில் பணத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. நாட்டில் ஒழுங்குமுறைகள்லாம் சரியாக இருந்தது. மக்களை ஏமாற்றுதல் மக்கள் கஷ்டப்படுறது, மனிதனை ஏமாற்றி அடுத்தவங்க சொத்தை பறிக்கிறது, செயற்கையான மரணங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது நாட்டில். சுனாமி வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயற்கை பேரிடர் எதுவும் இல்லை. அது அழிக்கும் அந்த மாதிரி பீப்புள்லாம். அவங்களாம் நல்லதாக இருந்ததுனால இங்கே பாருங்கள், இங்கே நிறைய மயில், ஏகப்பட்ட மயில். ஒரு மயிலை கூட காணுங்க. எங்க இருந்தோ நிறைய